இன்னைக்கு இந்த மாநாடு அவ்வளவு சுலபமா நடக்குதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நாங்க எங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே 1000 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாநாடுன்றது ஒரு அரசியல் மாற்றத்தையே மாத்த போகிற ஒரு மாநாடு. அந்த மாநாடுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கண்டிப்பாக அவ்வளவு பிரச்சனைகள். அவ்வளவு பிரச்சனைகளும் தாண்டி இன்னும் 2 நாட்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி உருவாக போகும் நாள் இன்னும் 2 நாட்களில். பேசக்கூடிய வார்த்தை இந்த தமிழ்நாட்டையே அரசியை புரட்டி போடும் வார்த்தையாக அமைய போகிறது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. விக்கிரவாண்டி மாநாடு என்பது மிக 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 ஒழுக்கமான மாநாடாக அமைந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்பது அவ்வளவு ஒழுக்கத்தின் கட்டுப்பாடாக செயல்படுபவர்கள். அதே தோழர்கள் மதுரை மாநாட்டில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த மதுரை மாநாட்டில் அந்த ஒழுக்கத்தோடு நாங்கள் செயல்படுவோம். தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டு தலைவர் தளபதியார் அவர்கள் அரியணையில் ஏறப்போவது உறுதி. அவர் தலைமையில் இந்த தமிழக அரசியலில் நாங்கள் களம் காண்பது உறுதி. இன்று ஓட்டு அரசியலே வாக்கு அரசியலே இல்லாத சில அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சனம் பண்ணும்போது, வாக்குகள் பெற்று மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்யாமல் மக்களை இன்று வரை தன்னுடைய அடிமைகளாக பார்க்கும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு மக்களுக்கு சேவை செய்ய மக்களோடு மக்களாக இருக்கும் எங்களை மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பில் அமர்த்தி எங்கள் தலைவர் அவர்களுக்கு மக்களில் ஒருவராக மிகப்பெரிய ஒரு மாநாடு வெற்றி அடைவது இந்த தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடும் மாநாடாக அமைய போகிறது. அது இன்னும் 2 நாட்களுடன் உங்களுடன் சேர்ந்து நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தலைவர் அவர்களுடைய அந்த உரையை காண.